ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நிலா வந்து வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கையிலேயே எல்லோரும் உம்முனே இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிலா ஆல்ரெடி வெடுக்கு வெடுக்குன்னு பேசியிருப்பாங்களா, அதனால உம்முனே இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து நிலா வேலைக்கு போகிறாங்க. நேற்று கல்யாணம் ஆயிருக்கு, இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க. சரின்னு சொல்லி நம்ம சோழனும் கொண்டு போய் விட போயிட்டார். போனதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறான், என்ன ஒரே நாளில் இவங்க இப்படி மாறிட்டாங்க, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏய், நீங்கள் செய்கிறது தப்புடா, அதனால தாண்டா அந்த பிள்ளை பேசுது, இல்லைன்னா அந்த பொண்ணு பேசாதுடா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படி நிலாவும் சோழனும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சோழன், என்னை வேலைக்கு போக விடுறீங்களா இல்லையா, என்னை வேலைக்கே போக விடாமல் இங்கே நின்றே பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்பிள் ஜூஸை குடிச்சிக்கிட்டே 2 பேரும் பேசிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, நிலாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வரையில் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி, எனக்கு வந்து உனக்கு ரிசப்ஷன் வைப்போன்னு ஆசையாக இருக்குமா, ரிசப்ஷன் வச்சுருவோமா அப்படின்றாங்க. அப்பா வேணாம்ப்பா, அதெல்லாம் எனக்கு வேணுமே வேணாப்பான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசி கட் பண்ணிடுறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அடித்தோடனே அப்பா பேசுகிறாரு அப்படின்றாங்க. பேசு பேசு அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அப்போ பேசையில், நான் என் மகள்கிட்ட எவ்வளவோ கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க ரிசப்ஷன், நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை, ரிசப்ஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. சரி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. நிலாட்ட கேட்டப்போ வேணாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னென்னமோ பேசுவாங்க, அதை காது கொடுத்தெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. இல்லை நிலா, நம்ம 4 மணி நேரம் ட்ரெஸ் எல்லாம் அழகழகாக போடலாம், வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாமே வேணான்னு சொல்லிடுறாங்க. திரும்ப அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நிலா விருப்பம் இல்லையா வேணான்னு சொல்கிறாங்க. அதோட பாண்டியன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கடை பார்த்துருக்காரு. நம்ம வானதிக்கு அந்த கடையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஆட்டோவில் வந்து ஷோரூமில் இறங்கி அந்த ஒர்க் ஷாப்பில் இறங்கி கேட்குறாரு, தம்பி உங்களுக்கு தெரியுமா என்னான்னு தெரியலை, என் பிள்ளைய நானே தப்பாக சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்கிறேன், நினச்சா உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்றா, நினச்சா வேணுன்றா, இப்போ மெடிக்கல் ஷாப் ஆரம்பிங்கன்னு சொல்கிறா, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல தம்பி, வானதியை கூப்பிட்டு வச்சு பேசுங்க அப்படின்றாங்க. சரின்னு வானதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வர சொல்லி வானதியும் வர்றாங்க. மெடிக்கல் ஷாப்பை வந்து பேப்பரில் ஒரு வாடகைக்கு இருக்குன்றத பார்த்து பாண்டியன் சொல்கிறாரு, நான் பற்றியா, எனக்கு ஏதோ ஒரு லக்கு இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த நாடகம் முடிஞ்சுச்சு. பாய்.